ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு இடையில வர்த்தக ஒப்பந்தம் வந்திருக்கிறதுங்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கு. இப்போ ட்ரம்ப் ஒரு அவருக்குள்ள ட்ரூத்துங்கிற சமூக வலைத்தளத்தில் அதை அறிவிச்சிருக்கிறார். மோடி அவர்களும் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்து ஒன்று அறிவிச்சிருக்காரு. இதை தவிர இந்த ஒப்பந்தத்தை பற்றி பியூஷ் கோயல் அவர்கள் சற்று முன் உரையாற்றவும் செய்திருக்கிறார். நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த ஒப்பந்தம் இப்படி வந்திருக்குங்கக்கூடிய செய்தி வந்த உடனேயே இந்தியாவை அமெரிக்காவிடம் வித்து விட்டார் மோடி அப்படின்னு காங்கிரஸ்காரன் உடனடியா ஜென்ரலா பாட்டு பாடியாச்சு. பாடினது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கெல்லாம் துரோகம் செய்து விட்டார், சிறு குறு விவசாய நிறுவனங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்னு உடனடியாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து ஒரு செய்தியும் வந்தது. ஆனால் இதே காங்கிரஸ் கட்சி தான் ட்ரம்ப் கூட உள்ள இந்த ஒப்பந்தம், அதாவது அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தில் பாஜக ஏன் கையெழுத்த விட இல்லவே, ஏன்னா மோடிக்கு நெருக்கமானவங்கள்லாம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குறதுக்காக ஒட்டுமொத்த நாட்டையும் இவர்கள் துரோகம் இழைத்து விட்டார்கள் அமெரிக்கா ஒப்பந்தத்தை செய்யாமல் அப்படின்னு சொன்னது இதே காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்னைக்கு இந்த காங்கிரஸ் கட்சி இப்படி பேசியிருக்கு. அதாவது கொஞ்ச நாள் கழிஞ்சாவது நீங்க மாத்தி பேசலாம். இமிடியேட்டா மாத்தி பேசக்கூடிய அளவு இந்த கட்சி எந்த அளவு கீழ்த்தரமாக சென்று கொண்டு இருக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க முடியாது. சரி, இப்போ இந்த ஒப்பந்தத்துக்கு வரும். இப்போ இந்த ஒப்பந்தத்தில் என்ன ஒரு விஷயம்னு கவனிச்சாச்சுன்னா, ரஷ்யாவிலிருந்து இந்தியா எண்ணெய்களை வாங்காது இந்த அறிவிப்பை ட்ரம்ப் இது பண்ணியிருக்காரு. இந்தியாவில் உள்ள நான் 0 டாரிஃப் இந்தியாவுக்கு இது பண்ணிட்டேங்கக்கூடியதையும் சொன்னார். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 2 விஷயத்தை பற்றி எந்த விஷயத்தையும் வாயை திறக்கவில்லை. நாங்கள் அமெரிக்காவும் வெனிசுவேலாவிலிருந்து நாங்கள் எண்ணெயை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இந்த விஷயமாக இதுவரை நரேந்திர மோடி அவர்கள் வாய் திறக்கவில்லை. அதனால ட்ரம்போடு ஒருதலை பட்சமான செய்தியை வைத்து மட்டும் நம்ம இதில் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னைக்கு பியூஷ் கோயல் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார், டைரி இண்டஸ்ட்ரி, அதாவது பால் இண்டஸ்ட்ரியும் விவசாயிகளுக்குள்ளதையும் இந்த நாடு ப்ரொடெக்ட் பண்ணிடும், இப்படித்தான் நாங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறோம்ங்கக்கூடியதையும் கிட்டத்தட்ட பியூஷ் கோயல் அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டார். அப்போ இதிலிருந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூரோப்பியன் யூனியனோடு என்ன டீல் வந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான டீலாகத்தான் இந்த டீல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அரிசி, சர்க்கரை, சோயா இந்த மாதிரியான பொருட்கள் இந்த டீலுக்கு உட்பட்டு வராது. பால் பதனிடும் பொருட்கள், பால் பொருட்களும் இந்த டீலுக்குள்ள வராது அப்படிங்கக்கூடியதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இப்படிதான் யூரோப்பியன் யூனியனோட இந்தியா டீல் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது அதே மாதிரி தான் இந்த டீல் இருக்கும். அப்போ இந்த டீலுக்கு ரொம்ப ட்ரம்பின் அழுத்தத்தினால் மோடி அவசரமாக சென்று போட்டு விட்டார் இந்த டீலை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராகுல் பேசியிருக்க. அப்படி இதை முதல்ல நம்ம சில விஷயங்கள் இதில் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன, ராகுலுக்கு புரிய போறதில்லை, புரிகிற அளவுக்கு அவர் ஒரு மனநிலை உள்ளவராக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அதனால நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு கவனிச்சாச்சுன்னா, இப்போ யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் டீல் வந்திருக்கு. இந்த ட்ரேட் டீல் வந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஏர்கிராஃப்ட்டு, அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல், ஹையர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் மெஷின்ஸு, இந்த மாதிரியான சில செக்டார்ஸ் இதனால் யூரோப்பு கடுமையாக இதனால் லாபம் அடையும். ஏன்னா நம்ம நாட்டில் இந்த ஆட்டோமொபைல் இதிலெல்லாம் டேரிஃபை இந்தியா குறைக்கிறதுனால அப்படிங்கக்கூடியது அந்த டீலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். நான் ஏற்கனவே இந்த யூரோப்பியன் டீலை பற்றி முன்னாடி போட்ட வீடியோவில் என்ன சொன்னேன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் டீல்னால யூகே, ஜப்பான், யுஎஸ்ஏ இந்த 3 நாடும் இதனால் ஒரு ஸ்டிஃப் காம்படிஷனுக்கு வரும். ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்த ஏரியாவில் தான் இந்த நாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ EU இதுக்கு காம்படிஷனுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பாருங்க, இப்போ இந்த டீலில் வரும்போது என்ன ஆகும், இப்போ அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஆல்டர்னேட்டாக இந்தியாவில் யூரோப்பியன் யூனியன் ஒரு மார்க்கெட்டை கொண்டு வந்துருச்சுன்னா, இவ்வளவு நாளும் அமெரிக்கா கல்டிவேட் பண்ணியிருந்த இந்த ஒரு மார்க்கெட் இது அமெரிக்காவின் கையை விட்டு போய்விடுங்கக்கூடிய பயம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கு. இதைத்தான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதானி குழுமம் லியோனார்டு அப்படிங்கக்கூடிய ஒரு இட்டாலியன் கம்பெனியோட ஹெலிகாப்டர் பண்ணக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்குங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ சப்ளை செயின் ஏற்கனவே நல்லபடியாக அமெரிக்கா கிரியேட் பண்ணி வச்ச இடத்துல இப்போ EU திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு பிரச்சனையாகும். ஸோ இப்போ அமெரிக்காவுக்கு தான் ஒரு அர்ஜென்சி. என்ன அர்ஜென்சி அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன்ல உள்ளவங்க
இங்கே வந்து மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நாள் நம்ம கல்டிவேட் பண்ணி வச்சது நம்ம கையை விட்டு போயிடுமே, அதனால என்ன பண்ணுறது, அவசர அவசரமாக ஒப்பந்தத்துக்கு வந்து ஆகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை இன்று அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு அமெரிக்கா வந்திருக்கு. அடுத்தது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஜிடிபி எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு பார்த்தா 2026 ஜிடிபி எக்ஸ்பேன்ஷனில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 17%. இந்த வேர்ல்டு எக்ஸ்பேன்ஷனில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் 17%. அதாவது சைனா 1, இந்தியா 2வது, 3வது இடத்தில் அமெரிக்கா தள்ளப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு க்ரோயிங் எக்கானமிங்கக்கூடியது இந்தியன் எக்கானமி. இதே ட்ரம்ப் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, சரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்தியா, செத்து கொண்டு இருக்கிறது இந்திய பொருளாதாரம் அப்படின்னாரு. அதே இதை வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இதே விஷயத்தை சொன்னார். ஆனால் இன்னைக்கு பாருங்க, அப்படின்னா நீங்கள் ஏன் அவசரமாக ஓடி வரணும் ட்ரேட் டீலுக்கு? ஏன்னா இட் இஸ் ஃபாஸ்டஸ்ட் எக்ஸ்பேண்டிங் எக்கானமி. அதனால இன்னைக்கு அமெரிக்கா தான் ஓடி வந்திருக்கிறதுங்கக்கூடியதை போகிறோம். அதனால இந்தியாவுக்கு என்ன, நான் ஏற்கனவே யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் வரும்போதே சொன்னேன், யூரோப்பியன் யூனியனோட இந்தியா ட்ரேட் டீல் போட்டதுனால விரைவில் அமெரிக்காவோட நெகோஷியேட் பண்ணக்கூடிய இடத்துல இந்தியா ஒரு பவர்ஃபுல் இடத்துக்கு வருங்கக்கூடியது அந்த ட்ரேட் டீல் வந்து அந்த வீடியோவில் நான் சொன்னேன். இன்னைக்கு அது நடந்திருக்கிறது. நான் சொல்லி என்ன, அந்த ட்ரேட் டீல் முடிஞ்சது 27ஆம் தேதி. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி. ஒரு வாரத்துக்குள்ள நம்ம என்ன சொன்னோமோ அது அப்படியே நடந்திருக்கு. ஸோ இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இந்தியாவை விட்டு உலகத்தில் எவனாலையும் வந்து எக்கனாமிக் எக்ஸ்பேன்ஷனுங்கக்கூடியது பாசிபிள் இல்லை. ஏன்னா 17 வேர்ல்டு ஜிடிபி குரோத்தில் 17% இந்த நாடு வருது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இன்னைக்கு அப்ஸ்விங்கில் இருக்கக்கூடிய நாடு பாரத நாடுங்கக்கூடியதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது நீங்க பார்க்கணும், ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த டீல் வந்த உடனே இன்னைக்கு பலர் உடனடியாக இதை பத்தி சிதம்பரம் பேசுறாரு, இதை பத்தி நம்ம ராகுல் பேசுறாரு. இப்ப நம்ம சில புள்ளி விவரங்கள் இவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாரத நாடு விடுதலை அடையும் போது நம்ம நாட்டோட ஜிடிபிங்கிறது 3 to 4%. உலக ஜிடிபியில் இந்தியாவோட பங்குங்கிறது 3-4% இருந்தது 1947 இந்த பாரத நாடு விடுதலை அடையும் போது. அதே நேரத்தில் 1990 அதில் பெருவாரியாக காங்கிரஸ் தான் இந்த நாட்டை ஆண்டது. அப்போ 1990 வரும்போது வேர்ல்டு ஜிடிபியில் இந்தியாவுக்குள்ள கான்ட்ரிபியூஷனுங்கிறது 1% அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த நாடு விடுதலை அடைந்ததுக்கு அப்புறம் இந்தியாவின் நம்ம சுதந்திர ஆட்சியில் 3-4% இருந்தது, கிட்டத்தட்ட 1% கீழே குறைந்தது. அதுக்கப்புறம் இந்த நாடு வந்து தாராளமயத்திற்கு சென்றது. அது யாருக்குள்ள நேரத்தில் சென்றது அப்படின்னா, ஒரு காங்கிரஸ் பிரதமரான திரு நரசிம்மராவ் அவர்கள் தலைமையில் அந்த மாதிரியான ஒரு தாராளமயமாக்கலுக்கு சென்றது. அப்போ 1996 உலக ஜிடிபியில் இந்தியாவின் பங்களிப்பு 4% ஆனது. அப்போ இதில் ஒன்று என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த சோஷியலிஸ்டிக் பாலிசி ஆஃப் சோஷியலிசம், இது இந்தியாவை அதல பாதாளத்தில் தள்ளியதுங்கக்கூடியது இந்த புள்ளி விவரத்தில் பார்க்கணும். அப்போ 4% இருந்த அது நரசிம்மராவ் அவர்கள் பீரியடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரசேகர் பீரியடு இதிலெல்லாம் திருப்பி கீழே போயிட்டு வாஜ்பாய் அவர்கள் 2004 வாஜ்பாய் அவர்களுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது 4.7% இந்தியாவுக்குள்ள வேர்ல்டு ஜிடிபியில் இந்தியாவின் பங்களிப்பு உயர்ந்தது. அப்படின்னு சொன்னா மீண்டும் இந்த கலவை ஆட்சி, அதாவது ஜனதாதள் இவங்கெல்லாம் சேர்ந்தெடுத்து ஒழிச்சதை மறுபடி பாஜக ஆட்சியில் மேலே கொண்டு வந்தார்கள். இந்த 4.7% இருந்தது 2004 சிதம்பரம் என்ற அதிபுத்திசாலி மகா மேதாவி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரா வரும்போதும் உலகத்துல பொருளாதாரம் தெரிந்தவர்கள் ஒரே ஒரு ஆளைத்தான் சொல்லுவாங்க, மன்மோகன் சிங்கை தவிர யாருமே இல்லைம்பாங்க. அந்த மன்மோகன் சிங் பிரதமராக வரும்போது 4.7% இருந்தது வேர்ல்டு ஜிடிபியில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன். 2014 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி எடுக்கும்போது, அதாவது சுருக்கமாக சொல்ல போயாச்சுன்னா 2004 வாஜ்பாய் கவர்மெண்ட் போய் மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வருது. 2014 மன்மோகன் சிங் கவர்மெண்ட் பதவி இழக்கிறது. அப்போ அந்த 10 ஆண்டுகளில் 4.7 இருந்தது உலக ஜிடிபியில் இந்தியாவின் பங்களிப்பு 4.7 இருந்தது, 2.6 கீழே தேய்ந்து போனது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இவங்க தான் இன்னைக்கு இந்தியாவின் பொருளாதாரத்தை பற்றி பேசக்கூடியவர்கள். 2.6 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் 2.6 இடத்துல
ஆட்சி எடுக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். இன்னைக்கு 2025 உலக ஜிடிபியில் இந்தியாவின் பங்களிப்பு என்பது 9.7% உயர்ந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்லப்போனால் உலகத்தின் இதில் 2 நல்லா ஆலோசிச்சு பார்க்கணும். 2.7% 9.7% கிட்டத்தட்ட 3.5 மடங்கு உலக ஜிடிபியில் இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள கான்ட்ரிபியூஷனாக மாறி இருக்கிறது. அப்போ இதுதான் வளரக்கூடிய பொருளாதாரமா இல்லை செத்த பொருளாதாரமா? இது தெரிஞ்சுதான் ட்ரம்ப் யோசிச்சார், இது என்னடா இது, இவங்க இந்த மோடிங்கிற ஒரு ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 3.5 பங்கு இந்தியாவின் வேர்ல்டு ஜிடிபியில் இந்தியன் கான்ட்ரிபியூஷன் வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த போன ஆண்டு கடந்த 2025 பார்த்தாச்சுன்னா எக்கனாமிக் வேர்ல்டு ஜிடிபி எக்ஸ்பேன்ஷனில் 17% இந்தியாவுக்குள்ள பங்களிப்பு யுஎஸ்ஏயும் தாண்டி இருக்கிறது. அதனால இந்தியாவை விட்டாச்சுன்னா நம்ம சோலி முடிந்தது என்பதை தெரிந்து இன்று வந்திருக்கிறது. அப்போ இது நம்ம உண்மைக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னான்னா, உலகம் இன்று இந்தியாவின் காலில் விழுந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் இந்தியாவின் இந்த வளர்ச்சி என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கடந்த பட்ஜெட்டில் கூட ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல செக்டார்ஸ், குரூஷியல் செக்டார்ஸில் இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். அதனால இந்த டீல் என்பது இன்னும் அதை பற்றி முழு விவரம் வரல. முழு விவரம் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி நான் விளக்கமாக இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இவ்வளவு நேரம் நம்ம பொருளாதாரத்தை பற்றிய விஷயங்களை பார்த்தோம். இப்போ இதில் ஒரு அரசியல் மேட்டரும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்தியாவின் பக்கத்து நாடுகளான பங்களாதேஷ், பாகிஸ்தான், அந்த பக்கம் சைனா, இல்லை நமக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய வியட்நாம், இந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் இப்போ 20% டேரிஃப் இருக்குது. ஆனால் இப்போ இந்தியாவுக்கு 19% தான் டேரிஃப் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆக போகுது அப்படின்னா, அந்த நாடுகளையும் கூட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி மோர் காம்படிட்டிவ் இன் யூஎஸ் மார்க்கெட். இது நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பூஸ்ட் என்பதையும் விட நமக்கு போட்டிய நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஒரு சரிவை இதனால் சந்திக்க போகிறதுங்கக்கூடியதும் நம்ம இதில் கவனிக்கணும். அதில் இன்னொரு ஒரு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே யூரோப்பியன் மார்க்கெட் அந்த அக்ரிமெண்ட் வரும்போது இதே விஷயத்தை தான் நான் சொன்னேன். அவங்களுக்கு 2/3 ஆஃப் த பாகிஸ்தானி ப்ராடக்ட்டுக்கு விதவுட் லெவி அங்கே போக முடியும் எங்கள் யூரோப்பியன் மார்க்கெட்டுக்கு. அதுக்கு அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். லீஸ்ட் டெவலப்மெண்ட் நேஷனுங்கக்கூடியதை வச்சு பங்களாதேஷ் தனக்குள்ள ப்ராடக்டை விற்கிறதுக்கு அங்கே அனுமதி உண்டு யூரோப்பியன் மார்க்கெட்டில். அதை ரெண்டையும் யூரோப்பியன் ட்ரேட் டீலில் நம்ம சோழியை முடிச்சிட்டோம். அங்கே வி ஆர் கோயிங் டு பி மோர் காம்படிட்டிவ் அண்ட் வி ஆர் கோயிங் டு டேக் ஓவர் தட் மார்க்கெட். இப்போ அமெரிக்காலேயும் இவங்களையும் கூட கம்பேரிட்டிவாக நமக்கு வரி குறையும் போது யுஎஸ் மார்க்கெட்டும் இப்போ இந்தியாவின் கைவசம் வரப்போகிறது. ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் அ மேஜர் எக்கானமி ப்ரொவைடட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும்ங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அமெரிக்கா கீழே இறங்கி வருவதற்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் இதில் ஒன்று நம்ம கவனிக்கணும். இதான் அரசியலில் நல்லா கவனிக்கணும். அதாவது டெய்லி ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய ஆள் நரேந்திர மோடி அவர்கள் இல்லை. என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி இந்த நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரம்ப் அங்கேருந்து வாயில அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி நரேந்திர மோடி எதுக்குமே பதில் சொல்லலை. அதே நேரத்தில் பேக் சேனல்லையும் டிஸ்கஷன் ஓடிக்கிட்டே இருந்தது. அதே நேரத்தில் டீலை செட்டில் பண்ணவும் இல்லை. ஸோ ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடி ஆகுது. நம்ம பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த ஆள் எதுக்குமே நமக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான். அதே நேரத்தில் நம்மளை அவன் திட்டவும் மாட்டேங்கிறான். அந்த மாதிரி சரியான குஜராத்தி வியாபாரிங்கக்கூடியதை மோடி இந்த இடத்துல நிரூபிச்சிட்டார். இதில் இன்னொரு இந்த டீல், இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கிற நேரத்தில் இந்த பாருங்க, இப்போ இந்த நோபல் பரிசுக்கு நான் மோடியை பரிந்துரைக்கிறேன்னு நரேந்திர மோடி இந்த டீல் வந்தப்புறமும் சொல்லலை. இதுவரை ரஷ்யன் ஆயில நான் வாங்க மாட்டேன்னு நரேந்திர மோடி சொல்லலை. அதனால இதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்திய அரசாங்கம். அதே நேரத்தில் எதை கவனிக்கணும் அப்படின்னா, இவ்வளவுத்துக்கு இடையில எப்படி ட்ரம்ப் கீழே வந்தார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, உலகத்தில் பருப்பு அதிகமாக உபயோகிக்கக்கூடிய நாடு பாரத நாடு. அப்போ அமெரிக்கா ஒரு மேஜர் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் டால். நம்ம ஆள் என்ன பண்ணா, அதுக்கு ஒரு 30% வரியை போட்டாங்க. நம்ம ஆளுங்க போட்ட உடனே ஒரு 2 மாகாணம் அதிகமாக பருப்பு உற்பத்தி பண்ற மாகாணம் அமெரிக்காவில், அவனுக்கு 2 பேரும் நேர ட்ரம்ப் காலில் போய், ஐயா நீங்க சொன்னீங்க அவனுக்கு வரியை போட்டான், இப்போ எங்களுக்கு அந்த பருப்பை விற்கிறதுக்கு வழி இல்லை, இந்தியா இல்லைன்னு சொன்னான்னு நாங்கள் 3 பேரும் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க விவசாயி
என்ன எப்படியாவது நீ காப்பாத்து, மோடிகிட்ட பேசி அப்படின்னு காலில் வந்து விழுந்தப்பறம் நீங்க நல்லா கவனிக்கணும். ட்ரம்ப் தான் மோடியை போனில் அழைத்தார். இதான் நேற்று செய்தி. அதே நேரத்துல மோடி வந்து உடனே ட்ரம்ப்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் குரூப். ஆனா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் பார்த்து கொண்டு எப்படி எங்க தட்டி எங்க வேலை நடக்குமோ அதை சரியாக செய்து முடித்திருக்கிறது நம்ம நாட்டோட அரசு. அதனால ட்ரேட் டீலுக்கு பின்னாடி நான் சொல்லக்கூடிய எக்கனாமிக் நம்பர்ஸுக்கும் அப்பாற்பட்டு ஒரு அரசியல் விஷயத்திலையும் இந்த டீலை வைத்து இந்தியா சாதித்து விட்டது என்பதை நம்ம இதுல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால அரசியல் பண்ணுங்க, வேண்டாம்னு நான் சொல்லலை. தேசத்தை பாதிக்கிற மாதிரி, தேசத்தை பலவீனப்படுத்துற மாதிரி தயவு செய்து அரசியல் செய்யாதீர்கள். இதுதான் என்னோட வேண்டுகோள்.